உன் வீட்டுக்கு தங்கணும் அப்படிங்கிற, உன் வீட்டுல நான் தங்கணும் அப்படிங்கிறார். அவன் என்ன பண்றான், உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அவர் அழைத்துட்டு போறான். அதாவது உன்னை விசுவாசிக்கிறான், முதல்ல விசுவாசிக்கிறான். வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையபடிக்கு அவரை தந்தளியார் அப்படின்னு இருக்கு. அப்போ விசுவாசத்தை அவர் பாக்குறாரு. பார்த்துட்டு உன்னுடைய வீட்டுல நான் வந்து தங்கணும், சீக்கிரமா இறங்கி வான்னு சொல்லும் போது அவன் சந்தோஷத்துடனே அழைச்சு கூட்டு போறான். அப்படி போகும்போது சகைவன் என்ன பாக்குறான், அதாவது மனம் திரும்புதல் உண்டாகுது. இயேசுவோட விசுவாசிக்கும் போது அவருடைய உபதேசத்துக்கு அவன் கீழ்ப்படியும் போது என்ன ஆகுதுன்னா, அவனுடைய இருதயத்துல மனம் திரும்புதல் உண்டாகுது. எப்படி என்ன உண்டாகுதுன்னு பாருங்க. அவன் சொல்றான், ஆண்டவரே என் ஆஸ்தியெல்லாம் பாதியை நான் ஏழைக்கு கொடுத்துருந்தேன், நான் யாரிடத்துலயாவது அநியாயமா ஏதாவது வாங்கியிருந்தா அதை நாளத்தனையா திரும்ப கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறான். யோவான் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அப்படின்னு யோவான் சாணகம் சொல்லுவான். அப்போ அப்படின்னா நாங்க என்ன செய்யணும்னு கேட்கும்போது, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், அப்படியே ஆகாரத்தையும் கொடுக்க கடவன் அப்படிம்பார். யாருக்கு விடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதே போல இவனிடத்துல மனம் திரும்புதல் உண்டாகுது. விசுவாசிச்சு அவருடைய உபதேசத்துக்குள்ள வரும்போது, அதை விசுவாசிக்கும் போது அவனுக்கு மனம் திரும்புதல் உண்டாகுது. அவன் சொல்றான், என்னுடைய ஆசைகளை நான் பாதி ஏழை கொடுத்துருந்தேன், நான் ஏதாவது அநியாயம் வாங்கினா